ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் சங்கீதம் 121 முதலாம் சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அருமையான இந்த சங்கீதம் விசேஷமாக இஸ்ரவேலர்கள் வருடத்துக்கு 3 முறை எருசலேமை நோக்கி அவர்கள் தேவனை தரிசிப்பதற்காகவும் பலியிடுவதற்காகவும் வழக்கமாக அந்த பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகைகளை கொண்டாடும்போது அவர்கள் பல இடங்களில் சிதறி இருக்கிறவர்கள் எருசலேம் தேவாலயம் அமைந்திருக்கிற மலையை நோக்கி தங்கள் பிரயாணத்தை அவர்கள் செய்வார்கள். இதை யாத்திராகமம் 23:17 நாம் காண முடியும். வழிநெடுக ஆரோகண சங்கீதங்களை அவர்கள் பாடி வந்தனர். 120 முதல் 134 வரையில் உள்ள 15 சங்கீதங்களும் இவ்வாறு பாடப்பட்டவைகள் ஆகும். இன்றைக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று நாம் பார்க்கும்போது அந்த ஒத்தாசைகள் மனிதனுடைய ஒத்தாசைகள் அல்ல. சங்கீதம் 108:12 சொல்லுது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று அங்கே தாவீது அங்கே சங்கீதத்தில் நாம் விண்ணப்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒத்தாசை செய்கிற தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் அவனுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் அந்த சங்கீத பகுதி 124 சங்கீதம் 8 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று அவர் அங்கு பாடுகிறார். யூதாவின் ராஜாவாகிய ஆசா தாவீதை போன்ற அனுபவத்தை உடையவனாக இருந்தான். எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்களும் 300 ரதங்களும் அடங்கிய மகா பெரிய சேனையுடன் யூதாவை எதிர்த்து வருகிறான். இவனிடம் இருப்பதோ 5 லட்சம் வீரர். அவன் நம்பிக்கையோட பரலோகத்தின் தேவனை பார்க்கிறான். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலமற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த குற்றத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். 2 நாளாகமம் 14:11 இதை நாம் வாசிக்க முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் வானத்தையும் பூமியும் நம்மையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் ஆகிய தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ண நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த கால வேளையில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன சங்கீதக்காரனைப் போல இந்த நாளிலே ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் பரலோகத்தை தேவனை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சோதனையிலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாக்க நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:26 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம், வெற்றியை பெறுவோம். கர்த்தர் நாமம். God bless you.